ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் கூப்பிடு. போன கை. மைதிலி, விஷயம் தெரியுமா? என்னாச்சு? இன்னைக்கு மேட்ச் பாத்தியா? எந்த மேட்ச்? இப்ப என்ன மேட்ச் நடக்குது? கிரிக்கெட் மேட்சா? அந்த கிரிக்கெட் மேட்ச் தான் சொல்றேன். செம்ம மேட்ச் மைதிலி. அந்த பவுலர் எப்படியாச்சும் நம்ம பேட்ஸ்மேன் அவுட் ஆக்கணும்னு நினைச்சு அவன் கத்துக்கிட்ட எல்லா வித்தையும் யூஸ் பண்ணி பால் போட்டு தலையால தண்ணி குடிச்சு பார்த்தா வேலைக்கே ஆகல. நம்ம பேட்ஸ்மேன் அவன் போட்டு அத்தனை பாலையும் சிக்ஸர் அடிச்சு அவனே மொக்க பண்ணிட்டான். பவுலர் டயர்டாகி கீழே விழுந்துட்டான். அப்ப நம்ம பேட்ஸ்மேனோட பவர் என்னன்னு பாத்துக்கோ. எந்த பவுலர், எந்த பேட்ஸ்மேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன மைத்திலி நீ? அந்த பவுலர் யாருன்னு தெரியாதா உனக்கு? சரி சரி, புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கு நம்ம இன்னைக்கு ஊருக்காதானே எழுதிருக்க போல. நடக்கட்டும் நடக்கட்டும், நல்லது நடந்தா சரிதான். இன்னைக்கு நடந்த மேட்ச்ல மட்டும் இல்ல, இன்னைக்கு எந்த மேட்ச் நடந்தாலும் இந்த பவுலர் இப்படிதான் சொதப்புவான். ஹே, யாரை இப்ப குத்தி காட்டி பேசுற? என்னதானே? அத நேரடியாவே சொல்லு, ஜாடமாடியா சொல்லாத. ஆமா, உங்களை தான் சொல்றேன். சவால்ல கார்த்தியை தோக்கடிச்சிட்டு ஒரே நாள்ல அவரை வீட்டுக்கு அனுப்புறேன்னு சபதம் எடுத்தீங்களாமே, என்னாச்சு உங்க சபதம்? ஏய், நான் கட்டின தாலியை கழட்டி வீசிட்டு போன உனக்கு என்னை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் இல்ல. எனக்கும் உனக்கும் மட்டும் இல்ல, நீ தாலியை கழட்டி வீசிட்டு போன நிமிஷத்துல இருந்து எங்க குடும்பத்துக்கும் உனக்கும் இருந்த உறவு அறந்து போச்சு. நீ ஒரு மானமுள்ள பொம்பளையா இருந்தா அப்பவே இங்க இருந்து போயிருக்கணும். அதை விட்டுட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கிட்டு மாய மந்திரம் பண்ணி வீட்டுக்குள்ள வர பாக்குற. அது நடக்கவே நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். ஏய் நிறுத்து. நான் தான் உங்களை தூக்கி வீசிட்டேனே, அப்புறம் என்ன மாய மந்திரம் பண்ணி உங்க கூட வந்து சேர போறேன்? எனக்கு எங்க அத்தை மட்டும் தான் முக்கியம். அவங்களுக்காக தான் நான் இங்க இருக்கேன். நீங்கெல்லாம் என் கால் தூசுக்கு சமம். ஏய் வேண்டாம், டீசெண்டா பேசு. தப்பா பேசுன என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டி இருக்கும். ஐயா அட போங்க, முகமே இல்லாதவங்க எல்லாம் முகத்தை பத்தி பேசிக்கிட்டேன். நீங்க கூட்டிட்டு வந்து இங்க தங்க வச்சிருக்கீங்களே உங்க ஆசை நாயகி ரியா, எதுக்கு இப்ப நீ அழுற? தள்ளி வீடுனா இல்லன்னு சொல்லு. நான் என்ன உன்னை நம்பாம இருக்க போறேன்? உன்கிட்ட சொல்ல வேண்டான்னு நினைச்சேன். பரவாயில்ல சொல்லு. அன்னைக்கு கார்த்திக் பொண்டாட்டி தீபா பலாருன்னு என் கண்ணத்திலே அரைஞ்சிட்டா. அவைய உன்னை அரைஞ்சா? பூஜை ரூம்ல அத்தை சாமி கும்பிடும் போது திடீர்னு காலை தடுக்கி கீழே விழ பார்த்தாங்க. நான் ஓடி போய் அவங்க கையை பிடிச்சேன். கீழே விழாம தூக்கி இழுத்தேன். தீபா அதை பார்த்துட்டு என்கிட்ட வந்து என் அத்தை கையை தொடுறதுக்கு நீ யாருன்னு என்ன அவ அரைஞ்சிட்டா. பதிலுக்கு நீ அவளை அடிக்கலையா? அத்தை முன்னாடி அவளை கை நீட்டி அடிச்சு சண்டை வந்தா அது அத்தைக்கு தானே சங்கடமா இருக்கும். அதனாலதான் நான் ரொம்ப அமைதியா இருந்துட்டேன். இப்ப அந்த தீபாவை நான் என்ன பண்ற பாரு. ஏய் வேண்டாம் ஆனந்த், இது பெருசு பண்ணாத. நம்ம டார்கெட் இப்ப அந்த கார்த்திக் தான். எப்படி சவால ஜெயிச்சு கார்த்திகை வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுன்னு மட்டும் யோசி. ஹாஸ்பிட்டலா? என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஃபேக்டரியில தான் ஒரு லேபருக்கு அடிபட்டுருச்சு. உன்னை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. நீ வீட்டுக்கு போலாம். எங்கள்ல ஒரு சக தொழிலாளிக்கு உதவி செய்ய போய் பாதிக்கப்பட்ட கார்த்தி சாருக்கு சப்போர்ட்டா நாங்க இந்த வேலை நிறுத்தம் செய்யறோம். சரி, இப்ப என்ன? கார்த்திய வேலையை விட்டு தூக்க கூடாது அதானே? ஆமா 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 சார். கார்த்தி, உன் டிஸ்மிஸ வாபஸ் வாங்கிக்கிற. நீ போய் வேலையை பாரு. பரவாயில்லைங்க,
அங்க இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்களே, சந்தோஷமா இருக்குங்க. அவங்கள ஒருத்தனை என்னை ஏத்துக்கிட்டது எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா அந்த லேபருக்கு அடிபட்டது தான் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. புரியுதுங்க. ஆனா அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. சரிங்க, கம்பெனிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் நீங்க ஓடி ஓடி வேலை பார்த்திருக்கீங்க. உங்களுக்கு இப்ப எந்த அளவுக்கு கால் வலி உடம்பு வலிலாம் இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். நீங்க காலை நீட்டுங்க, நான் கால் பிடிச்சு விடுறேன். இல்லங்க, எனக்கு கால் வலிலாம் எதுவும் இல்லை. அதான் உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன்ல, எனக்கு மட்டும்தாங்க தெரியும். நேத்து நல்ல தூக்கத்துல நீங்க உளர்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வளர்னா எனக்கு தெரியலையே. அது எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? ஏன்னா நீங்க அவ்வளோ டயர்ட்ல தூங்கிட்டு இருந்தீங்க. பக்கத்துல இருந்த எனக்கு தாங்க தெரியும். சரி, காலை நீட்டுங்க, காலை பிடிச்சு விடுறேன். ஏங்க, நீங்க எதுக்கு என் காலை பிடிச்சு விடுறதுலே இருக்கீங்க? நான் தான் வலிக்கலன்னு சொல்றேன்ல, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அப்செட் ஆவறீங்க? நான் ஒன்னும் கோவப்பட்டு சொல்ல. நான் சொல்றதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் கேக்குறேன். எதுக்கு நீங்க திரும்ப திரும்ப கை கால் அமைக்க விடுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அது தேவையே இல்லைங்க. நீங்க எதுக்கு அதை செய்யணும்? தீபா, ஏங்க என்ன? அப்ப நான் உங்களுக்காக எதுவும் செய்ய வேண்டாமா? நான் தான் வேண்டான்னு சொல்றேனே.